கர்ண ஒரு புராண கதை நாயகன். தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் வாழும் ஒரு வீர். அவருடைய கதை ஒரு மகா காவியம். அது தைரியத்தையும் தியாகத்தையும் பறைசாத்துது. கர்ணனின் வாழ்க்கை கஷ்டங்களால் நிறைந்தது. ஆனாலும் அவர் அவற்றை தைரியமாய் எதிர்கொண்டார். எப்போதும் தன் கொள்கைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. எப்போதும் நியாயத்திற்காக போராடினார். அவர் நமக்கு மரியாதை மற்றும் கடமையை பத்தி கற்றுக் கொடுக்கிறார். இரக்கத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுகிறார். அவருடைய கதை நம்மை நல்ல மனிதர்களா மாற ஊக்குவிக்குது. கர்ணனின் உலகத்துக்குள் செல்வோம். அவருடைய அசாதாரண பயணத்திலிருந்து கற்றுக்குவோம். கர்ணனின் பிறப்பு மர்மமானது. அவர் கடினமான சூழ்நிலையில் பிறந்தார். அவரை அவருடைய தாய் கைவிட்டார். ஒரு சாரதியும் அவருடைய மனைவியும் அவரை வளர்த்தாக. கடினமான குழந்தை பருவம் என்றாலும் கர்ணன் உயர்ந்த குணங்களை பெற்றிருந்தார். அவர் தைரியசாலி, தாராள் மனம் கொண்டவர், போர்க்கலையில் திறமைசாலி, சிறந்த குருவிடம் பயிற்சி பெற்றார், வல்லமை மிக்க போர்வீரானார். ஆனால் தன் பிறப்பின் காரணமா பாகுபாடு சந்தித்தார். அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. ஆனாலும் அவர் தைரியத்தை இழக்கலை. தன் கொள்கைகளுக்கு உண்மையா இருந்தார். நீதியையும் நேர்மையும் நம்பினார். கர்ணனின் தைரியம் புராண புகழ் பெற்று. குருஷேத்திர போரில் அவர் ஆற்றிய பங்கு மிகவும் பிரபலமானது. கௌரவர்கள் பக்கம் போரிட்டார். அவர்கள் தவறான பக்கம் என்று தெரிந்தும் போரிட்டார். கடமையும் நன்றியும் அவரை கட்டியிருந்தன். வாக்கு கொடுத்திருந்தார். செய்த உதவிக்கு கைமாறு செய்வேன் என்று சபதம் எடுத்திருந்தார். தன் சொல்லுக்கு உண்மையானவர். தன் சகோதரர்களை எதிர்த்து போரிட வேண்டும் என்று தெரிந்தே போருக்கு சென்றார். வெல்விச்சையில் அவருக்கு ஈடு இணை இல்லை. அவர் ஒரு பலசாலியான எதிரி. கௌரவர்களுக்கு வெற்றியை பெற்று தந்திருக்க முடியும். ஆனா விதி வேறு திட்டம் வைச்சிருந்தது. கர்ணனின் கதை வாழ்க்கை நியாயமானது அல்ல என்பதை நினைவூட்டது. அது கடினமான தேர்வுகளை பற்றியது. வெற்றிக்கு பதிலா மரியாதையை தேர்ந்தெடுத்தார். சொந்த லாபத்துக்கு பதிலா நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தார். அவருடைய கதை அவருடைய இரக்கத்துக்கு சான்றாகும். தானவீரன் என அழைக்கப்பட்டார். உதவி தேவைப்படுபவர்களுக்கு எப்போதும் உதவ தயாராக இருந்தார். உதவி கேட்டு வந்தவர்களை ஒருபோதும் வெறுங்கையுடன் அனுப்பியதில்லை. கர்ணனின் கதை தமிழர் கலாச்சாரத்துடன் ஆழமா பிணைக்கப்படுவது. அவர் ஒரு நாயகனாக கொண்டாடப்படுகிறார். பலருக்கு அவர் ஒரு உத்வேகம். அவர் நமக்கு முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். தன்னலமின்மை, தைரியம், நேர்மை பற்றி கற்றுக் கொடுக்கிறார். அவரது மரபு இன்றும் நம்மை ஊக்குவிக்கிறது. நல்ல மனிதர்களாய் இருக்க எப்போதும் பாடுபட வேண்டும் என்பதை நினைவூட்டுது.